மதர் இருக்காரு ஆகாஷம் அழுத்தமா நல்லா இருக்கும். இல்லை சார், அழுத்தம்ன்றது அந்த செகண்ட் ஹாஃபில் வர எபிசோட் அந்த போர்ஷன்ஸில் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா ஆரம்பத்துலேயே கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக ஒரு ஜாலியாக இருக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு திரும்பியும் நம்ம வந்து அந்த ஃபீல் குட்டு கேரி பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் சார். அது பெரிய ஒரு மூட் சேஞ்சாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த இன்டென்சிட்டி வரணும் சார். ஆக்சுவலாக இருந்துச்சு அந்த இன்டென்சிட்டி, இருந்தாலும் வேண்டாம் இப்போ லைட்டாக இருக்கணும் அப்படின்றதுலாம் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கதை இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்குங்க. கண்டிப்பாக சார். அப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு ரோம்கம் படமாக சொல்லியிருக்கீங்க. இதில் அந்த ஒரு அமானுஷம் வச்சுருக்கீங்க, அதை பற்றியா நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டேங்க. படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பராக வருவாங்க. அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து நம்ம யாருக்கும் ரிவீல் பண்ணல சார். கண்டிப்பாக டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்தாங்கன்னா அவங்களே அப்படியே அழுதான் அப்படி அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் அடிக்கும் சார். அது அப்படியே டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் கேரி பண்ணி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா அதுக்கு ஒரு மூடு இருக்கும். இங்கேருந்து அந்த அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்த மாதிரி இன்னும் அவங்களுக்கு என்கேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வெளியே சாமியார் யார் சார்? நித்யானந்த சாமியார் இல்லை சார். ஆக்சுவலாக அவர் வந்து கைலாசம் இதெல்லாம் சொல்கிறீங்களா? அவர் சும்மா பண்ணுக்காக சார். கிளைமேக்ஸில் அந்த சாங் வச்சுருக்கீங்க, அது வந்து மெலோடி சாங் வச்சு எடுத்து இந்த சாங் வச்சுருந்தா நல்லா இருக்கும்ல. அதை எப்படி சார் மாற்றுறீங்க? இல்லை அது படத்துக்கு கிளைமேக்ஸ் சாங் அருமையாக அது எதுக்காக வச்சுருந்தா சார், ஒரு ப்ரொமோ சாங்காக எல்லாருமே ஃப்ரெஷ் காஸ்ட் இருந்தாலும் ப்ரொமோ சாங்காக வேணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு படம் வெளியே தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஒரு சாங் கிடைச்சுன்னா அந்த நம்பர் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹிட் ஆகும் படிக்கிறதுக்காக தான் அது ஒரு ப்ரொமோ சாங்காக ட்ரீட் பண்ணுவோம். அதனால தான் அது கிளைமேக்ஸ் அது இல்லை. அது இறந்து போன ஆகாஷம் ரெண்டு பேருமே மெலோடி சாங்லயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க, இந்த சாங்லயும் அந்த ரெண்டு பேர் தான் வராங்க. இந்த சாங் எங்க வேணாலும் நீங்க வச்சு ஆகாஷம் வந்துருந்தாங்க சார். ஆகாஷ், நிக்கி, விஜய், நிக்கி எல்லாரும் வந்திருப்பாங்க. அதனால அடிச்சாங்க. உங்களுக்கு செகண்ட் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு செகண்ட் ரொம்ப பிடிக்குமா? அது வந்து எழுதுனது வந்து ரைட்டர் ராம் சார் தான் சார். அவர் தான் அந்த கேரக்டர் எங்கேயோ ஒரு லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் அந்த கேரக்டரை ஸ்கெச் பண்ணாங்க. அதுல ஏன் நிக்கியை கொடுத்தீங்க? ஏன் நிக்கிக்கு அதை கொடுத்தீங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து நிக்கி வந்து ரெஃபர் பண்ணது ராம் சார் தான் சார். அவர் அந்த கேரக்டர் எழுதும் போதே வந்து இந்த நிக்கி படம் நல்லா இருக்கும். ஏன்னா நிக்கி ஒரு டைமிங் சென்ஸ் நல்லா இருக்கும். அதுவும் படத்தில் வரும்போது ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏஜ் ஜோன்ல அவர் இருப்பாரு, அதனால நிக்கிக்கு இருக்கலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? நிறைய இடத்துல காமெடி செட்டே அவரு நிக்கி இது ரொம்ப இதுவா இருக்கு. அதே போல இதுல மந்திராவதி கேரக்டர் வருது, அது ஏன் வருதுன்னே புரிய மாட்டேங்குது. நீங்க அதை ஏன் வருது என்ன சொல்றதுன்னே தெரியலையே. எவ்வளோ அது வந்து கொஞ்சம் மீனிங் ஓப்பன் எவ்வளோன்னா வந்து யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படிதான் சார். வாழ்க்கை ஒரு முறை தான். நம்ம படத்துல சொல்ற மாதிரி முடிஞ்ச வந்து உங்க எது நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து ரிக்ரெட்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு சட்டலோட இருக்கும். இல்லை சார், அவங்க பார்க்கல ரெண்டு பேருமே 4 பேர் ஆல்மோஸ்ட் அவங்க என்னன்னா சார், அவங்க தமிழ் தெரியாது. அவங்க கேஷுவலா பேசுவோம். அவங்களை கேஷ் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் ஷூட்டிங் போது என்ன சொல்ல என்ன சொல்ல கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, மனசு பேசுவாங்க. அவ்வளோதான் சார். டைரக்ஷன்ல வந்து தளபதியோட ரசிகா வராங்க. அவங்க வந்து தளபதியோட நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. படத்துல லவ் போட்டு அழகா போச்சு. எல்லா படத்தும் காஞ்சனா மாதிரி டப்பான்னு ஒண்ணு உள்ள வந்தோடனே என்னடா நீங்களும் அப்படி பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க லவ் நல்லா போயிட்டு. ஆமா சார், நியூ ஃபேஸ் வச்சு லவ் ரொம்ப நேரம் கேரி பண்றது தப்பா இருக்கு. அதெல்லாம் மெயின் கதைக்கும் போய் ஆக வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் டைம் வந்துச்சு. அதனால தான் அதுக்கு போக வேண்டியது. அவர் மீடியா மட்டும் போக முடியும். போலீஸ் கேரக்டர் பேஸ் ரீடிங் எப்படி பண்ணீங்க? போலீஸ்னா பேச எழுதுனது இவருதான், அதனால இவருனா மாப்பிள்ளை சட்டை வருது. பேசி பண்ணி நீங்க வச்சிருக்கீங்களோ? பேசி பண்ணி ஓகே, நன்றி சார். சப்போர்ட் பண்ணுங்க.